ஏஞ்சாமி, நீ திருக்குறள் பற்றி பேசுகிறதெல்லாம் சரி, அது என்ன எப்போ பார்த்தாலும் சாமி சாமி சாமின்னு சாமி புராணமே பாடிட்டு இருக்க? அப்படித்தானே கேட்குறீங்க? சரிதானேங்க, நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுது. ஆனால் நம்ம திருக்குறள் பற்றி பார்த்துட்ருக்கோம் கரெக்டுங்களா? திருக்குறள் எழுதுனதுலேருந்து அது எத்தனை குறள்களை கொண்டது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஸோ திருக்குறள் வந்து முப்பாலால் அளவில்லாம் முப்பால் பலகைப்படும். அதில் வந்து நம்ம அறத்துப்பால் பார்த்துட்ருக்கோம். அறத்துப்பாலில் இடையிற்பயிரம் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இடையிற்பயிரில் 30 பாட்டு இருக்குது. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. ஸோ அதில் கடவுள் வாழ்த்தில் 10 பாட்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம அந்த கடவுள் வாழ்த்தில் இருக்க முதல் 10 பாட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது திருக்குறளோட முதல் அதிகாரத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த 10 குறளுமே வந்து கடவுளை பற்றி தாங்க முழுசாக சொல்லுது. அதனால தான் நம்ம அது ரெகுலராக கடவுளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. ஸோ இது பொருள் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அறக்கடவுளாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை எண்ணாதவன் அறத்திற்கு புறம்பாக இருக்கும் எந்த ஒரு கடலையும் கடவுள் இல்லைங்க கடலையும் நீந்தி கரை சேர இயலாது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ இறை நம்பிக்கை இருக்குது இல்லை, இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அறம்ங்கிறது கடவுள், இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அறம்ங்கிறது நேச்சர். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இயற்கையை தான் அவங்க கடவுள் நம்புவாங்க. ஸோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய கடவுளை எண்ணாதவர்கள், இப்போது நேச்சரை இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கையை வந்து ஒரு இயற்கை தான் எல்லாம் நம்மளை வழி நடத்துதுன்னு கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் தான் நம்ம வழி நடத்துகிறாங்கன்னு கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவன் எந்த ஒரு கடலையும் நீந்தி கரை சேர முடியாதுன்னு சொல்லுதுங்க. கடல் இல்லைங்க, குட்டியை கூட நீந்தி கரை சேர முடியாது. ஸோ அதுதான் இதோட பொருள்.